வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயரில் கொஷின் அண்ட் ஆன்சர் சீரிஸ் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் சீரிஸில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த கிளாஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தோன்னா, ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். The sum of interior angles of any type of triangle is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக வந்து இருந்தாலும் அதோட இன்டீரியர் ஆங்கிளோட சம் வந்து என்னவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் ஃபிகரு. ஸோ இந்த ஃபிகரில் வந்து எத்தனை சைட்ஸோ ஆங்கிள்ஸும் இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 சைட்ஸ் வந்து இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னா, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு அப்படின்னு சொல்லியும், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் சொல்லி இந்த மாதிரி 3 ஆங்கிளும் 3 சைட்ஸும் வந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, எப்போவுமே இந்த சம்மு உள்ளே இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ட்ரா பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மினிமமாக எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, 3 சைட்ஸ் வந்து இருக்கணும், இல்லைனா 2 சைட்ஸ் 1 ஆங்கிள் வந்து இருக்கணும், இல்லைனா 2 ஆங்கிள் ஒரு சைடு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண முடியும். எந்த ட்ரையாங்கிளாக வந்து இருந்தாலும் அதில் 3 ஆங்கிள்ஸ் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 3 ஆங்கிள்ஸோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 சைடு, இந்த ட்ரையாங்கிளில் 2 சைடை வந்து நம்ம சம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைடு ப்ளஸ் செகண்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி 2 சைடு நம்ம வந்து சம் பண்ணும் போது, அப்போ அந்த மூணாவது சைடு வந்து பார்க்கும்போது, இது 2 சைடோட சம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ட்ரையாங்கிள். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா சென்டர்லேருந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்டர்லேருந்து எடுத்து அது வந்து இந்த சர்க்கிளோட எந்த பாயிண்ட்லேயாவது போய் கனெக்ட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா சென்டர்லேருந்து எடுத்து அதே மாதிரி இந்த சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் போய் கனெக்ட் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ ரேடியஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டரில் வந்து எடுக்கிறோம், சென்டர்லேருந்து எடுத்து அதே மாதிரி இந்த சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்டில் போய் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கிளோட சென்டரில் இதான் வந்து இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி இந்த சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்டில் போய் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் போய் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து ரேடியஸ். அப்போ ரேடியஸ்க்கு அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் சர்க்கிள், அது பேர் தான் நம்ம வந்து ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி என்னென்னு வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ அப்போ டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து டயாமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த டயாமீட்டர் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறோன்னா, இங்கே ஒரு கர்வ், இங்கே வந்து ஒரு கர்வ் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டு, இந்த கர்வில் வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட் வந்து இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எங்கே வந்து பாஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ டயாமீட்டர் அப்படின்றது இந்த கர்வில் வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 பாயிண்ட்ஸில் இங்கே ஒரு கர்வ் இருக்கும், அதில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து எங்கே வந்து பாஸ் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த சென்டரில் வந்து பாஸ் ஆகும். ஸோ சென்டரில் பாஸ் ஆகக்கூடிய இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த டயாமீட்டரை எப்படி டினோட் பண்ணலாம்னா டயான்னு சொல்லலாம், ஸ்மால் டி இல்லை கேபிட்டல் டியில் வந்து டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ டயாமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ட்வைஸ் ரேடியஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சார்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ சார்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஆர்க்கோட எண்ட்ஸை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜாயின் பண்ணும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த லாங்கஸ்ட் சார்ட் வந்து இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் சார்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா டயாமீட்டர் தான். ஸோ அப்போ சார்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஆர்க்கு.
இந்த மாதிரி இந்த சர்க்கிளில் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்க்கோட 2 எண்டையும் வந்து ஒரு லைன் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த சார்ட் அப்படின்றது இந்த சர்க்கிளில் லாங்கஸ்ட் சார்ட் அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்கிறோன்னா டயாமீட்டர் தான் வந்து சொல்கிறோம். ஸோ டயாமீட்டர் ஏன் வந்து லாங்கஸ்ட்டு சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோன்னா இந்த ஆர்க்கு. ஸோ இது வந்து ஒரு ஆர்க்கு. இந்த ஆர்க் வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் வந்து ஒரு லைன் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த லைன் தான் என்ன சொல்கிறோம் டயாமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் சார்ட்னு சொல்லி எதை சொல்கிறோன்னா டயாமீட்டர் வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செக்டார். ஸோ செக்டார் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த ஒரு சர்க்கிளோட பார்ட்டு. ஸோ 2 ரேடியஸ் வந்து எங்கே வந்து மீட் ஆகுன்னு பார்த்தோன்னா ஒரு ஆங்கிள்லேயும் ஆர்க்லேயும் வந்து மீட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து செக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து செக்டார். அப்போ செக்டார் அப்படின்றது ஒரு ஆர்க்கு, ஒரு ஆங்கிள், 2 ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பார்ட், இந்த சர்க்கிளோட ஒரு பார்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்டார் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸு. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இந்த சென்டரில் வந்து பாஸ் ஆகும், இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து பாஸ் ஆகும். இந்த சர்க்கிளில் இந்த ஒரு பாயிண்ட்டில் வேணால் போய் கனெக்ட் ஆகி அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த டிஸ்டன்ஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ரேடியஸ். அப்போ டயமீட்டர்னா என்ன, ரேடியஸ்னா என்ன, சார்ட்னா என்ன, செக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ரேடியஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தீஸ் ஆர் த ஆங்கிள்ஸ் லையிங் ஆன் எய்தர் சைட் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து the angle which is more than 180 degree. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது when the sum of the two adjacent angle is equal to 180 degree. அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்றது when the sum of the two angles is equal to 90 degree அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அதாவது இந்த ஆங்கிளுக்கு எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றத இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ், அட்ஜசன்ட் ஆங்கிள்னால் வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த 2 ஆங்கிள்குள்ள சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது இந்த 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது ஸோ அந்த ஆங்கிள் வந்து எதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு மேலே வந்து இருக்கும். பட் ஆனால் 360 டிகிரிக்கு கம்மியாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா லைனோட சைடில் சில ஆங்கிள்ஸ் வந்து லையாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அட்ஜசன்ட்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு பக்கத்தில் சைடில். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ லைனுக்கு சைடில் இருக்கக்கூடிய சைடில் வந்து பார்த்தோன்னா சில ஆங்கிள்ஸ் வந்து லையாக இருக்கும். அந்த ஆங்கிளை நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து 4 டைப் ஆஃப் ஆங்கிள். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது என்னது, இதில் வந்து இந்த 2 ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் வந்து பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 2 ஆங்கிளோட சம் வந்து 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அது வந்து ரெண்டாவது. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது இந்த ஆங்கிள் வந்து மோர் தென் 180 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த லைனோட சைடில் வந்து பார்த்தோன்னா 2 ஆங்கிள்ஸ் வந்து லை ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள்னா வந்து என்ன அப்படின்றதுக்கு கரெக்டாக நம்ம பேர் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த லைன்ஸ் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக சில லைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லைன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லைன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். லைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து மூவ் ஆகும்போது ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. அந்த பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகும்போது அது வந்து ஒரு பாத்தாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்பாக இந்த லைனை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியும் கர்வ்டு லைன் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து இந்த லைன்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன் வந்து பாயிண்ட் வந்து மூவ் ஆகி பாத் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து லென்த்து மட்டும் தான் வந்துருக்கும், வித்து வந்து இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபர்தராக இன்னும் 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், இன்க்ளைன் லைன் ஆர் ஆப்ளிக் லைன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா
இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு பேரலாக வந்து லைன் வந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த ஸ்டில் வாட்டரோட சர்ஃபேஸ் வந்து இந்த ஹரிசாண்டல் பிளேனில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனோட எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் என்னென்னு பார்த்தோன்னா எந்த லைன் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ப்ளம்பாப்லேருந்து பார்த்தோன்னா அந்த ப்ளம் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லைனுக்கு வந்து பேரலாக எது இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வெர்டிக்கல் லைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து இந்த வெர்டிக்கல் லைனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இன்க்ளைன் லைன் அப்படின்றது மூணாவது டைப் வந்து இன்க்ளைன் லைன்ஸ். அப்போ இன்க்ளைன் லைன் அப்படின்றது இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒன்று ஹரிசாண்டலாகவும் இல்லாமல் வெர்டிக்கலாகவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் லைன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்க்ளைன் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட 3 டைப்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த டைப் என்னென்னு பார்த்தோன்னா அந்த லைனோட அடுத்த டைப் வந்து கர்வ்டு லைன். ஸோ கர்வ்டு லைன் அப்படின்றது என்னென்னா ஸோ அப்போ பாயிண்ட்லேருந்து ஒரு பாத் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றது லைன் சொல்லி தெரியும். ஸோ அப்போ இந்த பாத்துலேருந்து ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பாத் வந்து எப்போவுமே அதோட டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும் அந்த டேரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்வ்டு லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த கர்வ்டு லைன்ஸை ஃபர்தராக வந்து 2 லைன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பேரலல் லைன் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பேரலல் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து சேம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த பேரலல் லைன்ஸு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவும் வந்து இருக்கலாம், கர்வ்டு பேரலல் லைன்ஸாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் இந்த பேரலல் லைன்ஸு. ஸோ பேரலல் லைன்ஸ் எப்போவுமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து மீட் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் லைனு. ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அந்த 2 லைன்ஸ் வந்து எங்கே மீட் ஆகும்னு பார்த்தோன்னா 90 டிகிரியில் வந்து மீட் ஆகும். ஸோ அந்த லைன் அந்த 2 லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக வந்து இந்த 2 லைனும் வந்து 90 டிகிரியில் வந்து மீட் ஆகும். ஸோ அந்த லைன் தான் பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு லைன் ஏதாவது ஒரு லைன் இந்த லைனோ இல்லை இந்த லைனோ வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து லைன்னா என்ன, அந்த லைனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த லைன் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ப்ரெசென்ட் ஆகக்கூடிய லைன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் லைன். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வெர்டிக்கல் லைன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டினியூஸ் தின் லைன் ஆர் யூஸ்டு டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸ்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் தின் லைன்ஸு கீழே எதெல்லாம் வந்து வரும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டினியூஸ் தின் லைனு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆர் கர்வ்டாகவும் இந்த லைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸு. ஸோ இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸு கீழே என்ன லைன்ஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா இமேஜினரி லைன்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது வந்து B1 அப்படின்னு சொல்கிறோம், டைமென்ஷன் லைன்ஸ் B2, ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் லைன் B3, லீடர் லைன் B4, ஹேட்சிங் லைன் B5, அவுட்லைன் ஆஃப் ரிவால்வ்டு செக்ஷன் இன் பிளேஸ். ரிவால்வ்டு செக்ஷனில் வந்து அவுட்லைனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அது B6, ஷார்ட் சென்டர் லைன்ஸ் வந்து B7, த்ரெட் லைன்ஸ் வந்து B8, டயக்னல் லைன்ஸ் வந்து B9. ஸோ இதெல்லாம் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து எது கீழே வரும்னு பார்த்தோன்னா இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸு கீழே தான் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த லைன்ஸு அதோட இந்த B4 B5 B6 இருந்தால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக B2னா வந்து எந்த லைன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து கண்டினியூஸ் தின் லைன் அது வந்து ஸ்ட்ரெயிட் தின் லைனாகவும் வந்திருக்கும், கர்வ்டு தின் லைனாகவும் வந்திருக்கும். ஸோ அப்போ கண்டினியூஸ் தின் லைன்ஸு கீழே என்னென்ன லைன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்லாம் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸ் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா டைமென்ஷன் லைன்ஸாக இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த சம் ஆஃப் 2 adjacent angle is equal to 180 degree or called dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது இந்த 2 அட்ஜசன்ட் ஆங்கிள், அட்ஜசன்ட்னாலே சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ 2 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது இந்த ஒரு ஆங்கிளையும் இந்த ஒரு ஆங்கிளையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போதுனா 180 டிகிரிக்கு இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள் சேர்க்கும் போது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அப்போ அதில் ஆங்கிள் SOT ப்ளஸ் ஆங்கிள் TOY. ஸோ இந்த ஆங்கிள் SOT அதே மாதிரி ஆங்கிள் TOY இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 180 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் SOTயும் ஆங்கிள் TOYயும் வந்து என்னென்னா ஒன்னோட ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, 2 அட்ஜசன்ட்
ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இன்ஜினியரிங் drawing visible outlines the type of line used is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நம்ம வந்து விசிபிள் அவுட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த விசிபிள் அவுட்லைன்ஸாக நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் லைனை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நம்ம விசிபிள் அவுட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் எந்த டைப் ஆஃப் லைன்ஸை வந்து நம்ம இந்த விசிபிள் அவுட்லைன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் திக் லைன்ஸ் தான். ஸோ இந்த கண்டினியூஸ் திக் லைன்ஸ் வந்து இதுதான் அந்த கண்டினியூஸ் திக் லைன்ஸு. ஸோ இது கீழே வந்து பார்த்தோன்னா விசிபிள் அவுட்லைன், விசிபிள் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி 2 லைன் வந்து இருக்குது. அது வந்து A1 A2 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 லைன் தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த கண்டினியூஸ் திக் லைன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் விசிபிள் அவுட்லைன்ஸில் எந்த டைப் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எந்த டைப் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் திக் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், angles are identified by their magnitude dash is the reflex angle. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மேக்னிடியூட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து அதோட டயக்ராம் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு டயக்ராமும் எந்த ஆங்கிளை சேர்ந்தது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இதில் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரியாக வந்துருக்கும், பட் லெஸ் தென் 360 டிகிரியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இதான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் வந்து எப்போவுமே 90 டிகிரி கம்மியாக வந்துருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து அக்யூட் ஆங்கிள் டயக்ராமு. நெக்ஸ்ட்டு வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது இது வந்து 90 டிகிரி டு 180 டிகிரியில் அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி ஆகும், பட் ஆனால் லெஸ் தென் 180 டிகிரியில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஸோ ரைட் ஆங்கிள்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் அப்படின்றது இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் நடுவில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் லைனு. ஸோ அப்போ அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து ரைட் ஆங்கிளோட டயக்ராம். ஸோ அப்போ எப்போவுமே வந்து நம்ம பாயிண்ட்டையும் ரைட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கேற்ற டயக்ராமை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போலாம் கொஷினில் வந்து டயக்ராம் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் டயக்ராமும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி அதோட டெஃபினேஷனும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் நம்ம வந்து மேக்னிடியூட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட டயக்ராம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எதுன்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டரலோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரிலேட்டரல்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது என்ன பார்த்தோன்னா இது வந்து ஒரு பிளைன் ஃபிகர். அதில் வந்து 4 சைட்ஸ் வந்துருக்கும், 4 ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட இந்த குவாட்ரிலேட்டரோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எதுக்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் நாட் அட் ரைட் ஆங்கிள் நேம் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எல்லா 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும், பட் ஆனால் ரைட் ஆங்கிளாக வந்து இருக்காது. ஸோ அந்த டைப் ஆஃப் ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ரோம்பஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரோம்பஸ் அப்படின்றது அதில் 4 சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 4 சைட்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ரோம்பஸ். இந்த ரோம்பஸ் வந்து பார்த்தோன்னா 4 சைட்ஸ் வந்து இருக்கும். இது ஒரு சைடு, இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைடு, இது மாதிரி 4 சைட்ஸ் இருக்கும். 4 சைடுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 4 சைஸ் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும், பட் ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஏபிசிடி அப்படின்றது ரோம்பஸ். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆங்கிள் ஏபிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா ஏடிசிக்கு. ஸோ ஆங்கிள் ஏபிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏடிசிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் ஏடிபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிசிபிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டயக்னல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஏசியும் பிடியும் டயக்னலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எப்போவுமே வந்து டயக்னல் வந்து ஈக்குவலாக வந்துருக்காது, பட் ஆனால் ரைட் ஆங்கிளில் வந்து பைசெக்ட் ஆகிருக்கும்.
ஸோ இப்போ ஏஓ வந்து ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும், பிஓ வந்து ஈக்குவல் டு ஓடியாக வந்திருக்கும். ஸோ இந்த ஏஓ வந்து ஈக்குவல் டு ஓசியாக வந்திருக்கும், பிஓ வந்து ஈக்குவல் டு ஓடியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த டயக்னல்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது. ஆனால் எங்கே வந்து பைசெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 90 டிகிரியில் வந்து பைசெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ரோம்பஸ் வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 2 டயக்னல் வந்து இருக்கணும், இல்லைனா ஒரு டயக்னல் ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இருக்கணும், இல்லைனா ஒரு சைட் ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம ரோம்பஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோம்பஸ் ஸோ எது வந்து 4 சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து இருக்கும், பட் ஆனால் அது ரைட் ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளில் வந்து இருக்காது. ஸோ அந்த ஆங்கிள் ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயரில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஸ்டின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.